இந்த டிசைன் எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்கம்மா. மிஷின் எம்ப்ராய்டரியா ஜமிக்கிலாம் வச்சிருக்கு. ஆனா இது மிஷின் எம்ப்ராய்டரி இல்ல, பட் பாக்குறதுக்கு அப்படியே இருக்குல்ல. இது நம்ம ரெகுலர் டெய்லரிங் மிஷின்ல வந்து ஸ்டிச் பண்ணதுதான். நம்ம டெய்லரிங் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இந்த டிசைன் வந்து சொல்லி கொடுத்துருக்கோம். பாருங்க, இவங்க வந்து ஸ்டிச் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க வந்து பாருங்க, எங்க ஸ்டூடெண்ட் ஷிவானி அவங்க பாத்தீங்கன்னா இந்த டிசைன் தான் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருந்துச்சேன்னு அப்படியே வந்துட்டேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் எப்படா இந்த டிசைன் ரெடி பண்றீங்க. மேம் நார்மல் மிஷின்லயே சீக்வென்ஸ் வந்து இப்படி வச்சு அது மேலே அப்படியே ஸ்டிச் பண்றது. ஓ சூப்பரா இருக்கு. முடிக்கிறப்ப நம்ம பேக் டேக் அடிச்சு முடிச்சுக்கலாம். ஓகே ஓகே ஓகே. பட் அந்த சைஸஸ்லாம் ஒரே லெவல்ல வரணும்ல, அது அப்படியே ஒரே மாதிரி அழகா வச்சிருக்கீங்களே. இப்ப எத்தனை பேட்ச் முடிச்சிருக்கீங்க? மேம் பேட்ச் ஒர்க் ஃபுல்லா முடிச்சாச்சு. ஸோ அதனாலதான் இந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா ஸ்டிச் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு. நீங்க சொல்லுங்க, இது வந்து அவங்க ஸ்லீவுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, இந்த பார்டருக்காக. பட் பேக் டிசைன்ல நம்ம எதுக்கு வேணாலும் வச்சுக்கலாம். அழகா இருக்குல்ல. எங்க ஸ்டூடெண்டோட இந்த கிரியேட்டிவிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி இண்டிவிஜுவலா ஸ்டூடெண்ட் என்ன டிசைன்ஸ் கேட்குறாங்களோ அது வந்து அவங்களுக்கு நம்மளோட டெய்லரிங் கிளாஸ்ல வந்து நாங்கள் டீச் பண்றோம். ஸோ நம்ம கிளாஸ் பத்தி நீங்க டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும், நீங்களும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. எங்க ஸ்டூடெண்டோட இந்த ஒர்க் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க.